Hi friends, welcome to புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 ஹெட்டிங்கில் டாபிக் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹலோ சிஸ்டர் ப்ளீஸ் ரிப்ளை மீ. எனக்கு 38 days ஆகுது, பட் கொஞ்சம் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இருந்துச்சு. எஸ்டர்டே ப்ளீட் ஆச்சு, ஸ்டொமக் பெயினும் இருந்துச்சு. டுடே மார்னிங்கில் இருந்து லைட் ப்ளீடாக இறக்கி, பட் பெயின் கொஞ்சம் கூட இல்லை. சிஸ்டர் நான் என்ன பண்ணுறது இப்போது அப்படிங்கிறாங்க. அதாவது லைட் ப்ளீடு உங்களுக்கு வந்துருச்சான், வயிறு வலியும் இருந்துதான், ஆனால் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இருக்கான்றது தான் ஃபஸ்ட்டு நம்ம கிராஸ் செக் பண்ணணும். ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்ன்றது வயிறு வலியும் ஒன்றாவது ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் தான். அதாவது இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுக்கான சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 38 days, அதாவது நம்ம எப்பவுமே கிராஸ் செக் பண்ணுறது 38 daysல செக் பண்ணுவோம். ஆக்சுவலாக நம்ம செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 40 daysல செக் பண்ணுவோம். 38 daysல உங்களுக்கு ப்ளீட் ஆயிருக்கு, ஆனால் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இருக்குது. லைட் ப்ளீடிங் இருந்தும் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போயிடணும். ஹாஸ்பிட்டல் போயிட்டு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. பிளட் டெஸ்ட்டு, வெயிட்டு, தைராய்டு, பிபி எல்லாமே கிராஸ் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்லேயே சில டாக்டர் செக் பண்ணுவாங்க, சில டாக்டர் பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, சில டாக்டர் ஸ்கேனும் சேர்த்து பண்ணுவாங்க. ஸோ அது உங்கள் டிபெண்டிங் யுவர் டாக்டர். இதில் பிளட் டெஸ்ட்டில் பாசிட்டிவ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னன்சி தான். அந்த லைட் ப்ளீடிங் ஆனதுனாலையும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அது இம்ப்ளான்டேஷனுக்கான ப்ளீடிங். எப்படி இம்ப்ளான்டேஷன் சொல்கிறீங்க அப்படின்னா, அவங்க ஸ்டொமக் பெயின் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ இம்ப்ளான்டேஷனால ஸ்டொமக் பெயின் தான். 38 daysல இம்ப்ளான்டேஷன் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆகும், ஒரு சில பேருக்கு ஆகும். ஸோ எனக்கு 41st day ஆணுச்சு இம்ப்ளான்டேஷன். ஸோ சில பேருக்கு சீக்கிரம் இம்ப்ளான்ட் ஆகும், சில பேருக்கு லேட்டாக இம்ப்ளான்டேஷன் ஆகும். ஸோ இந்த டைமிங் தான் இம்ப்ளான்டேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொரு பாடியும் ஒவ்வொரு மாதிரி. 38 daysல கூட இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் நடக்கும். ஸோ இவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்போ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து பாசிட்டிவ்னு வந்தால் மட்டும் சான்சஸ் இருக்குது. ஸோ இவங்க உடனே ஹாஸ்பிட்டல் போகிறது தான் பெஸ்ட்டு சொல்யூஷன். நெக்ஸ்ட் பிளட் டெஸ்ட்டில் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா ஸ்கேனில் பேபி கரு தெரியுதான்னு பார்ப்பாங்க. அப்போதைக்கு ஹார்ட் பீட் வரல அப்படின்னா வெயிட் பண்ணுவாங்க. ஒரு வாரம் ஃபோலிக் ஆசிட், ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் கொடுத்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி 1 week கழித்து மறுபடியும் ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க, கரு தெரியுதான்னு பார்ப்பாங்க. இதுதான் ப்ராப்பர் ப்ரொசீஜர். ஸோ நீங்கள் 40 daysல செக் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது முன்னாடியே ப்ளீட் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸும் இருந்துச்சுன்னா, நீங்கள் இதுதான் ப்ராப்பர் ப்ரொசீஜர். ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட், ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுத்துட்டு வீட்டில் மாதுளப்பழமும் கருப்பு சுண்டலும் எடுத்துக்கோங்க. அது பேபிக்கான ஹார்ட் பீட், சாக் தெரியறதுக்கான ஃபுட்டு. ஸோ வீட்டில் படுத்த படுக்கையாக இருக்கணும், ஃபேமிலியில் இருக்கக்கூடாது, ட்ராவல் பண்ணவே கூடாது. நிறைய பேத்துக்கு ஃபேமிலியில் இருக்கக்கூடாதுன்ற விஷயம் தெரிய மாட்டேங்குது. ஸோ இருந்துடுறீங்க. ஏன்னா ப்ளீடிங் ஆச்சுனால அது பீரியட்ஸ் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஃபேமிலியில் இருந்துறீங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இந்த கமெண்ட்டுக்கான ரிப்ளை இதுதான். உங்களுக்கு 40 நாள் செக் பண்ணலான்னு இருக்கப்போ முன்னாடியே ப்ளீடிங் ஆகிடுச்சு, லைட் ப்ளீட் தான் ஆகுது, பீரியட்ஸ் மாதிரியும் தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு பிளட் டெஸ்ட் எடுக்கணும். தென் இல்லை ஃப்ளோ அதிகமாகிடுச்சுன்னா அது பீரியட்ஸ் தான். உங்களுக்கு லேட்டாக 30 daysல வர பீரியட்ஸ் 38 daysல வருது அப்படின்னு சொல்லி அர்த்தம். உங்களுக்கு லேட் பீரியட் ஆயிருக்கு, அவ்வளோதான். இல்லைனால் உங்களுக்கு கருலாம் தரிச்சு இம்ப்ளான்ட் ஆகாமல் வெளியில் வந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கிட்டில் லைட் லைனு பாசிட்டிவ் அந்த மாதிரி தெரிஞ்சு ப்ளீடிங் ஆயிடுச்சு அப்படின்னா, நல்ல ஃப்ளோவாக ஆயிடுச்சுன்னா அது பீரியட்ஸ் ஆகிடு தான். ஸோ உங்களுக்கு லைட்டாகவும் ஆகுது, அப்நார்மல் பீரியட்ஸ் மாதிரியும் இருக்குது, வயிறும் வலிக்குது, சிம்டம்ஸும் இருக்குது, நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னன்னு சொல்லி ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறனால இந்த மாதிரி லைட் ப்ளீடிங் ஆகுது, கட்டியாக ப்ளீடிங் ஆகுது, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம். ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி சஜஷன் கேட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.